ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக என்கிட்ட பேரிச்சம்பழ பலகாரம் ஆர்டர் வந்திருக்கு. அதுதான் செய்ய போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரவையை வறுத்து எடுத்துருக்கேன். 100 கிராம் கச்சான வறுத்து கோதெல்லாம் உடைச்சி அதையும் நறுவலாக அரைச்சி வச்சிருக்கேன். இங்கே 250 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துட்டு உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து அதையும் அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் பயறு வறுத்து அதையும் கோதெடுத்து வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கஜுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அதையும் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். பால்ட்டின் எடுத்துருக்கேன். ஏலக்காயை வறுத்து இடித்து வச்சிருக்கிறேன். இப்போ ரவையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அரைச்சி வச்சிருக்கிற கஜுவை சேர்த்தாச்சு. இதோட கச்சானையும் சேர்க்குறேன். அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா ஏலக்காயை வறுத்து இடித்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பயரை வறுத்து கோதெல்லாம் உடைச்சி 1-2 உடைச்சி அதுக்கு பிறகு பிடைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதோட பேரிச்சம்பழத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக முதல் ஒருக்கா கலந்து விடணும். இதுக்கு நான் சீனி சேர்க்கல. ரெண்டா பேரிச்சம்பழம் நிறைய சேர்க்கிறபடியாக பேரிச்சம்பழத்திலேயே நல்ல இனிப்பு கொடுக்கும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சீனி சேர்க்கல. சீனியும் போட்ட மட்டும் ஆக இனிப்பு கூடி திகட்டின மாதிரி போயிடும். அதால் நான் சேர்க்கல. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பால்ட்டின் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து குழச்சி எடுக்க வேண்டியதான். இப்போ பால்ட்டினோட அளவு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியாது. எங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நாங்கள் நல்லா கணக்காக விட்டு இந்த மாதிரி குழச்சி எடுக்கணும். நல்ல வடிவாக இந்த மாதிரி குழச்சி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுக்க வேண்டியதான். இது ஆகப்பெரிய உருண்டையாக பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் கணக்கான உருண்டையாக பிடிச்சதான் பார்க்கவும் நல்லா இருக்கும். இப்போ எடுத்து சாப்பிடக்கே எங்களுக்கு நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு தான் இதை நாங்கள் பொரிக்கணும். உண்மைக்கு நல்ல ஒரு சத்தான பேரிச்சம்பழ பலகாரம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் பெருநாள் நாள் இல்லாட்டிக்கு மற்ற நாளில் கூட செஞ்சு ஒரு போத்தில் போட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவினம். பேரிச்சம்பழம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவினம். இதில் காஜு கச்சான் எல்லாமே நல்ல ஒரு சத்தான பொருட்கள் தான் சேர்த்துருக்கிறோம். அதால் பயப்படாமல் இதே மாதிரி இது முதல் தடவை செய்கிறாக்கள் கூட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிள்ளைக்காமல் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா மா எடுத்துருக்கேன். நோல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன இதில் தோச்சி தானே பொரிக்கணும். அதுக்காகத்தான் இது நாங்கள் புட்டை விற்கிற கோதுமை மா, கடையில் விற்கிற ரொட்டியெல்லாம் சுடுவோம். அவிக்காத மா. சரியா, இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுக்கணும். இது தோசை மாப்பதை மாதிரி தண்ணியாக எடுக்காமல் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு அந்த பச்சிமா நாங்கள் கரைப்போம் அந்த மாதிரி தான் கரைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சது இந்த தோசை மா மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் தானே அதில் போட்டு தோச்சி பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான பேரிச்சம்பழ பலகாரம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி அந்த தம்பிக்கு கொடுக்கணும் நண்பர்களே. ஆறினோன்னு இதே மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது வேணுமெண்டா மறக்காமல் நீங்கள் சோபா சாஸுக்கு ஆர்டர் போடலாம். அதே நேரம் கறித்தூள் இருக்குது, கூனி சம்பல், மாசி சம்பல் எல்லாமே இருக்குது. ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.